தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 286 வாக்குச்சாவடி மையங்கள் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். இப்ப தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் மாதிரி வாக்குப்பதிவு எல்லா இடங்களிலும் நிறைவடைந்ததா? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல 1624 வாக்குச்சாவடி மையங்கள்ல மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்து வாக்குப்பதிவு துவங்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்துல காலை தேர்தல் இன்னும் வாக்குப்பதிவு துவங்குவதற்கு இன்னும் அரை மணி நேரம் உள்ள நிலையில இப்போதே வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு வர துவங்கி இருக்கிறாங்க. இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் பகுதிகள் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 1624 வாக்குச்சாவடி மையங்கள்ல இன்னும் சிறிது நேரத்துல வாக்குப்பதிவானது துவங்குவதற்கு தயார் நிலையில இருக்கிறது. முரளி கணேஷ், அதே போல தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அங்குள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில 3 காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில ராணுவ படையினர் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க நேற்று இரவு முதலே மாவட்டம் முழுவதுமாக ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு குழுவினர் வாகனங்கள்ல ஆங்காங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வாக்குச்சாவடிக்கு ஒரு காவல் அதிகாரிங்கிற அடிப்படையில போலீசார் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது போக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்கள்ல துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமானது செய்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ். அடுத்ததாக புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மொத்தமுள்ள 967 வாக்குச்சாவடிகளிலும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. கோரிமேடு மதர் தெரசா சுகாதார கல்வி மைய வாக்குச்சாவடியில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ரஞ்சனி, ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படும் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை 736 மையங்களும், காரைக்காலில் 164 மையங்களும், ஏனாமில் 34, மாகியில் 31 என மொத்தமாக 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 237 பதட்டமான என்று கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் ஏஜென்ட்டுகள் பெரும்பாலும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் இன்னும் ஏஜென்ட்டுகள் வராததால் வாக்குப்பதிவு அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மதர் தெரசா கல்வி மையத்தில் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரியான ஜவஹர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கன் ஆகியோர் இங்கு வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். இதே போல முதலமைச்சர் ரங்கசாமி தனது வீட்டு அருகில் உள்ள திலாசுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு செய்ய உள்ளார். இதே போல காங்கிரஸ் வேட்பாளரான வைத்திலிங்கம் மடுகரையிலும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது வீட்டு அருகில் உள்ள மணவெளியும் வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். இதே போல முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு பசுமை வாக்குச்சாவடியில், அதாவது வஉசி பள்ளியில் உள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை 6000 அரசு ஊழியர்களும் 4000க்கும் மேற்பட்ட போலீசாரும் 12 ரிசர்வ் படையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 100% வாக்குப்பதிவுக்கு மாவட்ட தேர்தல் துறை அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது. ரஞ்சினி, இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.